ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கான கொஷின்ஸில் ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் பற்றி பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பின் 157 மற்றும் 158வது சட்டப்பிரிவுகள் ஆளுநர் பதவிக்கு தேவையான பின்வரும் தகுதிகளை கூறுகின்றன. ஓகேவா? ஆளுநர் ஆளுநரை நியமிக்கும் சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா 155 தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆளுநரை நியமிப்பதற்கான சட்டப்பிரிவு ஆர்டிகல் 185. ஓகேவா? ஆனால் அவருக்கான தகுதிகள் மற்றும் தேவையான அடிப்படை தகுதிகளை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 157 மற்றும் 158. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஸோ ஆளுநர் அவருக்கான தகுதிகள் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். ஸோ இதே 35 வயது தான் குடியரசுத் தலைவராவதற்கும் நிரம்பியிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருத்தல் கூடாது. அவ்வாறு இருப்பின் அவர் ஆளுநராக பதவியேற்கும் பொழுது தாமாகவே பதவி காலியாகிவிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மேலும் அவர் லாபம் தரும் எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆளுநர் ஆவதற்கான தகுதிகளை பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு 157 மற்றும் 158 தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆளுநரை நியமிப்பதற்கான சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா ஆளுநர் நியமனம் பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு பார்த்திங்க அப்படின்னா 155 தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆளுநர் ஆவதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா 35. மேக்ஸிமம் இதில் வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகே, எஸ், தேங்க்யூ.